இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 8 ways God examines our hearts. தேவன் நம் இதயத்தை ஆராயும் 8 வழிகள். தேவன் என்ன பண்றாருனாக்கா, நம்ம இதயத்தை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாருங்க. இதயம் நம்ம சதையான இதயத்தை பத்தி தேவன் பேசலங்க. உள்ளுக்குள்ள நமக்கு வருகின்ற அந்த தாட்ஸ், நம்ம மத்தவங்கள பத்தி வச்சிருக்கிற நினைவுகள், எந்த மாரி எண்ண ஓட்டம் நம்ம மனசுல இருக்குது, அதுதான் நம்மளோட கேரக்டரா ஃபார்ம் ஆகுதுங்க. நம்ம எந்த விஷயங்கள அதிகமா யோசிக்கிறோமோ, அததான் செய்யறது. ஸோ அது பியூரா இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு. ஸோ எப்படி நம்மளுடைய இதயத்த தேவன் டெஸ்ட் பண்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவது விதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கீழ்ப்படிதலின் மூலமாக. சரிங்களா? நம்போ சின்ன விஷயத்துல கூட கீழ்ப்படியணும் அப்படின்றதா தேவன் விரும்புறாரு. நம்ம சின்ன சின்ன விஷயத்துல கூட உண்மையா இருக்கிறோம்னு வச்சுங்களேன், நிச்சயமாக பெரிதான விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கும். இல்லைங்களா? சோ தேவன் ஃபர்ஸ்ட் வழி எப்படி நம்ம இதயத்தை சோதிக்கிறாருனாக்கா, எப்படி நம்ம கீழ்ப்படுகிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கலாங்க. லூக் சாப்டர் 16 verse 10ல கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் ம், அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். ம், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் ம். அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். பாத்தீங்களா? கொஞ்சத்துல கூட உண்மை இல்லாதவன், எல்லா விஷயத்திலயும் உண்மை இல்லாதவனா தான் இருப்பான். நம்ம சின்ன விஷயத்துல கூட உண்மையா இருந்தோம்னு வச்சுங்களேன், தேவனோட நாமம் மகிமைப்படுங்க. சோ இதன் மூலியமா தேவன் நமக்கு டெஸ்ட் பண்ணுவாருங்க. பிராக்டிகலா நம்ம லைஃப்ல இந்த டெஸ்ட் எப்படி ஆகுதுன்னு பார்க்கும்போது, முதலாவது நம்ம வேலைக்கு போயிட்டு வரும்போது, இல்ல காலேஜ் போயிட்டு வரும்போது, டயர்ட்ல உட்காருவோம். என்ன பண்ணுவோம்? ஃபோன் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்போம். இல்லைங்களா? கொஞ்ச நேரத்துல வைக்கலான்ற எண்ணத்துல எடுப்போம். ஆனா, ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது டைம் போறதே நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனா, அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணியிருக்கலாங்க? ஜெபம் பண்ணியிருக்கலாம். நம்மளுக்கு அந்த தாட்டும் வரும். தேவன் ப்ராம்ப்ட் பண்ணுவாரு. ஜெபம் பண்ணு, பைபிள் படி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் தேவனுக்கு. இல்லைங்களா? டெய்லி இந்த ஒரு டெஸ்ட் நம்ம லைஃப்ல நடந்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா எல்லாருமே ப்ரீ ஆக்குபைடாவே இருக்கிறாங்க. இல்லைங்களா? ஃபோன்ல தான் அதிக நேரம் கழிக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்போ எதுல அதிக நேரம் கழிக்கிறோம்? இல்லைங்களா? நம்மளுடைய வாஞ்சை எதன் மேல இருக்குது? தாவீது என்ன சொல்றாரு? "மான்கள் நீருடை வாஞ்சிப்பது போல, என்னோட ஆத்துமா தேவன வாஞ்சிக்குது" அப்படின்றாருங்க. நம்மளுடைய வாஞ்சை எதன் மேல இருக்குது? இல்லைங்களா? சோ, ஒரு சின்ன தப்பு மத்தவங்கள்ட்ட நம்ம பார்க்கும்போது, நம்போ அவங்கள மன்னிக்கிறோமா? இல்ல அதையே குத்தி காட்டுறோமா? சோ, அந்த இடத்துல கூட தேவன் நம்மளுடைய இதயத்த பார்ப்பாருங்க. இல்லைங்களா? சோ, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை தேவன் நம்மளுக்கு குடுப்பாரு. நம்மளுக்கு கஷ்டமா இருந்தா கூட, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மனசு வருது பாருங்க. அதுதான் இதயத்தோட டெஸ்ட். சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஏன் அத பண்ணின்னு போணும்? நம்மளுக்கு அதுல எந்த ஒரு பெனிஃபிட் இல்லன்னு தாட் வரலாங்க. அது நெகட்டிவான தாட். ஆனா நல்ல இதயம் இருந்தா, சுத்தமுள்ள இதயம் இருந்தா, இல்ல நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற தாட் தான் வரும். இன்கன்வீனியன்ட்டா இருந்தா கூட. இல்லைங்களா? சோ எல்லா இடத்துலயும் நம்ம நேர்மையா இருக்கணும்னு விரும்புனோம்னு வச்சுங்களேன், நம்ம இதயம் தேவன் மேல வாஞ்சா இருக்குதுன்ட்டு அர்த்தங்க. இல்லைங்களா? பொய் சொல்லணுன்ற எண்ணம் வராது. இல்லைங்களா? யாருக்கும் பாதிப்பு இல்ல. போய் சொன்னா என்ன தப்புன்னு கூட சில சமயம் நமக்கு தோணலாங்க. அதுவும் தப்பு தான். தேவன் பார்க்கிறாரு. பொய்னாவ தேவன் வெறுக்கிறாரு. சோ ஹானஸ்டியா தான் நம்ம சூஸ் பண்ணணும். சில ஹேபிட்ஸ் நம்ம லைஃப்ல இருக்குங்க. அது தப்புன்ட்டு தேவன் நம்மளுக்கு உணர்த்திட்டே இருப்பாரு. ஆனா நம்ம கடினமா அத புடிச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், நம்மளுடைய இதயம் தேவன் மேல சார்ந்து இல்லன்ட்டுங்க. பாவத்தின் மேல இருக்குதுன்ட்டு. சோ இதெல்லாம் தேவன் தினசரி வாழ்க்கையில நமக்கு கொடுக்கின்ற டெஸ்ட். 2வது தேவன் நம்மளுடைய இதயத்தை எப்படி சோதிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சில சமயம் நம்மள வெயிட் பண்ண வச்சுருவாருங்க. நம்ம ஜெபிப்போம் தேவன்கிட்ட. ஆனா அதோட பதில் கொஞ்சம் டைம் எடுக்கும். தேவனோட டைம்ன்னு ஒண்ணு இருக்குதுங்க. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். சில சமயம் நம்ம அவசரப்படணும். இல்லைங்களா? சில விஷயத்த ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டு தேவன்கிட்ட போய் கேட்போம். இதெல்லாம் நம்ம பண்ற தவறு. சோ இந்த சமயத்துல நம்மளோட இதயம் எப்படி இருக்குதுன்னு தேவன் டெஸ்ட் பண்ணுவாரு. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துலங்க, டியூட்ரானமி சாப்டர் 8 verse 2ல உன் தேவனாகிய கர்த்தர் ஆ, உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு ம், தம்முடைய கட்டளைகளை ம், நீ கொள்வாயோ ம், கைக்கொள்ள மாட்டாயோ ஆ, என்று அவர் உன்னை சோதித்து ம், உன் இருதயத்தில் உள்ளதை ம், நீ அறியும்படிக்கு ம், உன்னை இந்த 40 வருஷம் அளவும் ம், வனாந்தரத்திலே நடத்தி வந்த ஆ. எல்லா வழியையும் நினைப்பாயாக. சோ இங்க தெளிவா என்ன சொல்றாருனாக்கா, தேவன் சோதிச்சாரு. 40 இயர்ஸ் வெயிட் பண்ண வைக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? அவங்களுடைய இதயம் தேவன் மேல சார்ந்து இருக்குதா? தேவனுடைய கட்டளையே கீழ்ப்படியணும்னு அவங்க விரும்புறாங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு சத்தியம் தெரியுதுங்க. இல்லைங்களா? டெஸ்டிங் பீரியட்ன்ட்டு ஒண்ணு நிச்சயமா இருக்கணும் இல்லைங்களா? அப்பதான் நம்ம தேவனுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறோம்ன்ட்டு தெரியுங்க. அப்படியே நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. இல்லைங்களா? அந்த வெயிட்டிங் டைம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வெயிட்டிங் டைம்ல தேவன்
நம்மளுடைய இதயத்தை வந்து சோதிக்கிறாருங்க சகோதர சகோதரி. எப்படி பிராக்டிகலா பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, நிறைய தடவை சில ஜெபங்களுக்கு இம்மீடியட்டா ஆன்சர் கிடையாதுங்க. இல்லைங்களா? கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த சமயத்துல என்ன பண்ணுவாரு தேவன் நம்ம இதயத்தை வந்து பார்ப்பாரு. உண்மையிலே என்ன சார்ந்திருக்கிறானா? சில சமயம் என்ன ஆகுதுனாக்கா, தேவன் என்னோட ஜெபத்துக்கு பதிலே குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பிரேயர் பண்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்க சில பேரு. இல்லைங்களா? தேவன ஆராதனை பண்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப தவறு. இல்லைங்களா? நம்ம வந்து ஒரு வேலைக்கு வெயிட் பண்றோம்னு வச்சுக்கங்களேன், இல்ல கல்யாணத்துக்கு வெயிட் பண்றோம், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்றோம். அது நடக்கணும்ன்ட்டு. ஆனா, கொஞ்ச காலம் தேவன் வந்து வெயிட் பண்ண வைக்கிறாருனாக்கா, ரொம்ப நல்ல விஷயத்த பண்ண போறாருன்னு அர்த்தம். பெஸ்ட்டான விஷயத்த வந்து நிச்சயமாக பண்ணுவாருங்க. அந்த சமயத்துல வந்து விசுவாசத்த இழந்துறக்கூடாது. அந்த சமயத்திலயும் தேவன் என்ன பண்றாருங்க, இதயத்த வந்து சோதிக்கிறாரு. சில சமயம் என்ன ஆகுதுனாக்கா, எங்க போனாலும் டோர் க்ளோஸ் ஆகுது. அதாவது நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகும். நம்ம பண்ற எஃபர்ட்க்கு ஏத்த கூலி நமக்கு கிடைக்காத போயிடும் நெறைய சமயத்துல. இந்த சமயத்துல கூட தேவன் என்ன பண்ணுவாரு, இதயத்த வந்து பார்ப்பாருங்க. இல்லீங்களா? நெறைய தடவ என்ன ஆகும்னாக்கா, கம்பேரிசன் வரும். நம்ம கூட படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து நல்லா லைஃப்ல செட்டிலா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? ஐயோ! நம்மளுக்கு ஏன் அந்த மாரி ஆவலன்ட்டு சில சமயம் தோணும். அந்த சமயத்துல கூட தேவன் வந்து என்ன பண்றாருங்க, இதயத்த பார்க்கிறாரு. நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா, நமக்கு தேவன் இருக்கிறாருங்க. அவரு தான் நம்மளுடைய பொக்கிஷம். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லங்க. தேவனோட அ பிரசன்னத்துல இருக்கிறோம் இல்லீங்களா? இதோட பெரிய கிஃப்ட் என்ன வேணுங்க? நம்மளுக்கு தேவன் கொடுக்கின்ற விஷயம் வந்து யாராலயும் விவரிச்சு சொல்ல முடியாதுங்க இந்த உலகத்துல. அவ்ளோ பெரியதான மகிமைய வந்து குடுக்கப் போகின்றார். இந்த உலக விஷயத்த பார்த்துட்டு நம்ம கம்பேர் பண்ணிட்டு டைம வேஸ்ட் பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுவும் வந்து இதயத்துக்கு ஒரு டெஸ்ட் தான். இல்லைங்களா? சோ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, தேவன ட்ரஸ்ட் பண்ணினே இருக்கணுங்க. ரிசல்ட் வரலன்னா கூட தேவன வந்து நம்ம நம்புறோம்னு வச்சுக்கங்களேன், உண்மையிலேயே நம்மளுடைய இதயம் தேவன் மேல சார்ந்து இருக்குதுன்ட்டு. 3வது எப்படி தேவன் வந்து நம்மளுடைய இதயத்தை ஆராய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஃபிகல்ட்டான ஒரு சூழ்நிலை வருங்க நம்ம லைஃப்ல. சடன்ல நம்மளுக்கு உடம்பு சரியாம ஆயிடலாம். இல்லைங்களா? சடன்ல வேலை போயிடலாம். சடன்ல ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரலாம். நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க வந்து விட்டு போலாம். நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு உடம்பு சரியாம ஆயிடலாம். இல்லைங்களா? பண பற்றாக்குறை ஆகலாம். இந்த மாரி சொல்லிட்டே போலாங்க. நெறைய ச ஸ் ஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும். அப்போ தேவன் என்ன பண்றாருங்க, இதயத்த பார்க்குறாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2, 3. என் சகோதரரே, ம். நீங்கள் பலவிதமான ஆ. சோதனைகளில் ம். அகப்படும் பொழுது, ம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது ம். பொறுமையையும் உண்டாக்கும் என்று அறிந்து, ஆ. அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கோங்க. ஏன்னா தேவன் என்ன பண்றாருன்னா, நம்மள வந்து பொண்ணா மாத்திட்டு இருக்கிறாரு. இல்லைங்களா? சில கஷ்டமான சூழ்நிலை வரும்போது தான், எவ்வளோ தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம்ன்ட்டு தெரியும். யோபோட வாழ்க்கையில அது அப்படியே நடந்துச்சு. இல்லைங்களா? மோசேயோட வாழ்க்கையில நடந்துச்சு. தானியேலோட வாழ்க்கையில நடந்துச்சு. கஷ்டமான சூழ்நிலை அவங்களுக்கு வந்துச்சுங்க. ஆனா தேவனுக்கு என்னங்க உண்மையா இருந்தாருங்க. சில சமயம் என்ன ஆகும் நம்ம லைஃப்ல பிராக்டிகலா ஃபைனான்சியல் பிரஷர் வரும். இல்லைங்களா? பண பற்றாக்குறை ஆகும். ஆனா தேவன் வந்து அந்த சமயத்துல தேவனை சார்ந்து இருக்கிறோமா? இல்ல சும்மா நம்ம பேனிக் ஆகுறோமா? பாப்பாருங்க நிச்சயமாக. இல்லைங்களா? தேவன் பார்த்துக்குவாருன்ட்டு தைரியமா நிக்கணுங்க. சில சமயம் உடம்பு சரியாம ஆகும், வீக்னஸ் வரும். இல்லைங்களா? ஃபெயிலியர் ஆகும் நம்ம டைம்ல. நம்ம வந்து பெஸ்ட்ட குடுத்திருப்போம். ஆனாலும் என்னங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வராது. அந்த சமயத்துல விசுவாசத்த விட்டுறக்கூடாது. இல்லைங்களா? நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டூட் ஆயிடுவோங்க சில சமயம். மத்தவங்க வந்து நம்மள வந்து ராங்கா ட்ரீட் பண்ற மாரி நமக்கு தோணும். நம்ம நல்லா இருந்தா கூட, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள வந்து என்ன பண்ணுவாங்க? சீட் பண்ணுவாங்க. நம்மள வந்து தவறா பேசுவாங்க. இதெல்லாம் நடக்குங்க. துரோகம் நடக்கும். இத இந்த சமயத்துல நம்மளுடைய இதயம் எப்படி இருக்குதுன்ட்டு தேவன் வந்து பார்ப்பாரு. இல்லைங்களா? நெறைய தடவ டிசப்பாயின்ட்மென்ட் ஆகுங்க. பிசினஸ் ஒண்ணு பண்ணணுன்ட்டு நம்ம போம்போது லாஸ் கூட ஆகலாம். அந்த சமயத்துல தேவன் மேல நம்ம எவ்வளோ வந்து உறுதியான விசுவாசத்த வைத்திருக்கிறோம் அப்படின்றத தேவன் வந்து செக் பண்ணுவார். சோ இதெல்லாம் நம்ம லைஃப்ல பிராக்டிகலா நடக்கக்கூடிய சமயங்கள்ங்க சகோதர, சகோதரி. இந்த சமயத்துல கூட தேவனுக்கு உண்மையா இருக்கணுங்க. 4வது எப்படி தேவன் நம்மளுடைய இதயத்த டெஸ்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு எல்லாத்தையும் குடுப்பாருங்க. இல்லைங்களா? ப்ராஸ்பரிட்டி ஆகும் நம்ம லைஃப். நல்ல வீடு வாசலு, மனைவி, பிள்ளைகளு எல்லாமே வந்து தேவன் குடுப்பாருங்க. நெறைய பணம் இல்லைங்களா? இதெல்லாம் லைஃப்ல நம்மளுக்கு வரும்போது, நம்ம ஒண்ணு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. தேவன் நம்மள டெஸ்ட் பண்றாரு. நம்மளுடைய இதயம் வந்து எதுல சார்ந்து இருக்குது? பணத்தின் மேலயா? இல்ல தேவன் மேலயா? அப்படின்றத டெஸ்ட் பண்றாரு அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தாவீத வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க. அவரு வந்து ஆடு மேய்ச்சுன்னு இருக்கும்போது தவறு செய்யணுன்ற எண்ணம் வரல. அவர் ராஜாவாக நல்லா சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு, எல்லாமே அவருக்கு நல்லதா நடந்துட்ட பிறகு தான் பத்ஷேபா கிட்ட போய் பாவம் பண்றாருங்க. ஏன்னா, அவர் வந்து ரொம்ப நிர்விசானமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாருங்க. வாருக்கு கூட போகாம வீட்ல இருந்துர்றாரு. பாத்தீங்களா?
சோ இது எல்லாரோட லைஃப்லயும் வருங்க. தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனிதனுக்கே டெம்டேஷன் வரும்போது நமக்கு அது வராதுன்னு சொல்ல முடியாது. சோ தேவன் எல்லாமே நமக்கு கொடுக்கும்போது அது ஒரு டெஸ்ட். இதயத்தை வந்து தேவன் என்ன பண்றாருங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாருன்றத நம்ம மறந்துடக்கூடாது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10-14, டியூட்டரானமி சாப்டர் 8, 10-14. நீ புசித்து ம், திருப்தி அடைந்திருக்கையில் ம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக ம். அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஆ, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகின்ற அவருடைய கற்பனைகளையும் ஆ, நியாயங்களையும் ம், கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போகின்றதினாலே ஆ, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும். ம், நீ புசித்து திருப்தியாகி ம், நான் வீடுகளை ம், நல்ல வீடுகளை கட்டி ம். அவைகளில் குடியிருக்கும் பொழுதும் உன் ஆடு மாடுகள் பெருகி ஆ, உனக்கு வெள்ளியும் பொன்னும் அதிகரித்து ம், உனக்குள்ளதெல்லாம் பெருகும் பொழுது உன் இருதயம் மேட்டிமை கொள்ளாமலும் ம். உன்னை அடிமைத்தனம் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. பாத்தீங்களா? ஆனா மறந்துட்டாங்க அவங்க. உண்மை என்னன்னாக்கா மறந்துட்டாருங்க. நல்லா எல்லாம் இருக்கும்போது தேவனை வந்து அவங்க நோக்கி பார்க்கல. இஸ்ரேல் ஜனம் நிறைய தடவை இந்த தவறு வந்து பண்றாருங்க சகோதர சகோதரி. நம்ம லைஃப்லயும் அந்த டெஸ்ட் வரணும். எப்படி வரும்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம லைஃப் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், டிபெண்டன்சி ஆன் காட், தேவன் மேல டிபெண்ட் ஆகுற அந்த ஒரு தன்மை வந்து அப்படியே கொஞ்சினே போவாங்க. இது நிறைய பேரோட லைஃப்ல வந்து நடக்கும். இல்லைங்களா? பணம் வந்து நிறைய இருக்குது, இல்ல நம்மளுக்கு எந்த கடனும் இல்ல, நல்ல வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாம் இருக்குதுனாக்கா வேற என்ன இருக்குதுங்க தேவன் கிட்ட கேட்கறதுக்கு? அப்ப என்ன ஆகுதுனாக்கா மைண்ட்ல அந்த தேவன் மேல சார்ந்து வாழ்வது அப்படியே கம்மியாயிட்டு வரும். அதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இல்லைங்களா? தேவனை சார்ந்து தான் நம்ம இருக்கணும். நம்ம லைஃப்ல சக்சஸ் வரும்போது டெம்ப்ட் ஆகுங்க நம்மளுக்கு. என்ன டெம்ப்ட் ஆகும் தெரியுங்களா? என்னோட முயற்சியில தான் எனக்கு சக்சஸ் வந்துக்குது அப்படின்ட்டு சில சமயம் சாத்தான் வந்து நம்மளுக்கு விதைப்பான். நம்மளும் வந்து சில சமயம் என்ன பண்ணுவோம்னாக்கா அக்னாலேஜ் பண்ணிடுவோம். ஆமா நான் கஷ்டப்பட்டேன். அதனால நான் வந்து இத புசிச்சுட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு பலன் கிடைச்சிருக்குது. இல்லங்க. தேவன் இல்லைன்னா நம்ம லைஃப்ல எந்த ஒரு சக்சஸும் வராதுங்க. இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா? நம்ம லைஃப் ஃபுல் பிஸி ஆயிடுங்க. ஸ்கெட்யூல் ஃபுல் ஆயிடும். அப்ப தேவன் என்ன ஆயிடுவாருங்க? சைட்ல போயிடுறாருங்க. இல்லைங்களா? ஃபுல் பிஸி. பிரேயர் பண்ண டைம் இல்ல, பைபிள் படிக்க டைம் இல்ல, எதுக்கும் டைம் இல்ல. மத்ததுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்குங்க. இது எல்லாமே வந்து தேவன் நம்மளுக்கு கொடுக்குற டெஸ்ட்டுங்க. இல்லைங்களா? நமக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வருங்க சொசைட்டில. ரெகக்னிஷன் கிடைக்குங்க. இல்லைங்களா? ஜனங்க நம்மள வந்து வாழ்த்துவாங்க. நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது ஹம்பிளா இருக்கணும். இதுவும் ஒரு முக்கியமான டெஸ்ட் நம்ம லைஃப்ல. இல்லைங்களா? ஜனங்க பெருமையா பேசும்போது, ஐயோ! என்னால தான் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு பெருமை கொள்ளக்கூடாது. தேவன் இல்லைன்னா நான் ஒண்ணும் இல்ல. நான் வெறும் தூசி, மண்ணுன்றத என்ன பண்ணுங்க நம்ம வந்து மனசுல எப்போதுமே வச்சுக்கணுங்க இந்த எண்ணத்த. இல்லையா? சோ எப்போதுமே ஜெனரஸா இருக்கணுங்க. செல்ஃப் ஃபோகஸ்டா இருக்கக்கூடாது. தேவன் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறாருன்னா, அத 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்க. அது எதுவா இருந்தாலும் சரிங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு என்னங்க, அந்த எண்ணம் வரும். நல்ல எண்ணம் வரும் நம்ம மனசுல. இல்லன்னா, கெட்ட எண்ணங்க தான் வருங்க. சோ இதெல்லாம் தேவன் நம்மளுக்கு குடுக்குற டெஸ்ட். 5வது எப்படி வந்து தேவன் நம்மளுடைய இதயத்தை சோதிப்பார்னாக்கா, நம்மளுடைய உறவுகள வைத்துங்க. நம்ம எப்படி அவங்கள அன்பு கூர்றோம். இப்ப நம்மளுக்கு மனைவி இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்கள வந்து எப்படி நம்ம லவ் பண்ணணும்னாக்கா, அன்கண்டிஷனலா லவ் பண்ணணும். இது தேவன் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்த விஷயங்க. இல்லைங்களா? வஞ்சம் வச்சுக்கிறது, கோவம் வச்சுக்கிறது, ஹேட் பண்றது. என்னைக்கோ ஒரு நாள் வந்து நம்ம சகோதரர் ஏதோ ஒண்ணு சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் மேல ரொம்ப கோவப்படுறது, இல்ல சகோதரி மேல கோவப்பட்டு பேசாம இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. இதயத்தை வந்து தேவன் ஆராயிறாரு. இல்லைங்களா? யாரையும் வந்து எனிமி மாரி நம்ம பார்க்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அது இயேசு கிறிஸ்துவோட ஆவி கிடையாதுங்க அது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல 1 John chapter 4:20 இல்லங்க. ஒருவன் ஆ, நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஆ, சொல்லியும் ம், தான் சகோதரனை பகைத்தால் ஆ, அவன் பொய்யான். ஆ, தான் கண்ட சகோதரனிடத்தில் ஆ, அன்பு கூறாமல் இருக்கிறவன் ஆ. தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பாத்தீங்களா? சொந்த சகோதரனிடத்துல அன்பு கூர முடியல. ஆனா தேவனை நான் அன்பு கூர்றேன்னு சொல்றாங்க. எப்படிங்க? பொய்யன் அப்படின்றாருங்க. பொய் பேசுறீங்க அப்படின்ட்டு. இல்லைங்களா? அந்த மாய்மாலம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது சகோதர சகோதரி. எப்போ மத்தவங்க மேல நம்ம கசப்பு, வெறுப்பு, பொறாமை, ரிவெஞ்ச் எடுக்கிற எண்ணம் வருதுன்னு வச்சுங்களேன், நிச்சயமா நம்மளுடைய இதயம் வந்து சரியில்ல. இல்லைங்களா? மத்தவங்கள நம்ம ஹர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணுங்க? மன்னிக்கணும்னு நினைக்கணுங்க. அப்போ நம்மளுடைய இதயம் கரெக்ட்டா இருக்குதுன்ட்டு. மத்தவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் குடுக்கணுங்க திருந்தறதுக்கு. அப்போ நம்மளுடைய இதயம் வந்து கரெக்ட்டா இருக்குதுங்க. இல்லைங்களா? சோ நம்ம யாருக்கு நம்ம வந்து சர்வ் பண்ணணும்னாக்கா, அவங்களால நமக்கு திருப்பி எதுவும் பண்ண முடியாத இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும்.
அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதெல்லாம் வந்து இதயம் நல்லா இருக்கிறவங்க பண்ணக்கூடிய காரியங்கள். தேவன் இதுதான் நம்மளுக்கு வந்து கத்துக் குடுக்குறாங்க. மத்தவங்க நம்மள இரிட்டேட் பண்ணும்போது, இல்லைங்களா? நம்மள வந்து கஷ்டப்படுத்தும்போது, நம்ம எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிறோம்? கோவமா நடந்துக்கிறோமா? இல்லைங்களா? அவங்கள திட்டுறோமா? இதெல்லாம் வந்து தேவன் என்ன பண்றாருங்க, இதயத்த வந்து டெஸ்ட் பண்ற சூழ்நிலைகள் நம்ம லைஃப்ல. இல்லைங்களா? நம்ம லைஃப்ல வந்து டெம்ப்டேஷன் வருங்க. மத்தவங்கள பத்தி காசிப் பேசணும், நெகட்டிவா பேசணுன்ற மாரி வருங்க. சில சமயம் பேசியும் இருப்போம். இல்லன்ட்டு சொல்ல முடியாதுங்க. இது கூட வந்து என்னங்க இதயத்தின் அடையாளம். ஏன்னா, இதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும் அப்படின்றாரு இயேசு கிறிஸ்து. சோ நம்ம இதயம் வந்து சரியா இருந்துச்சுன்னா, மத்தவங்கள பத்தி நெகட்டிவா பேசுறது, காசிப் பேசுறதெல்லாம் வராதுங்க. நம்ம வந்து மனுஷங்கள லவ் பண்ணணும். இல்லைங்களா? யார லவ் பண்ணணும்னாக்கா, நம்மள யார் நல்லா ட்ரீட் பண்ணலையோ, நம்மள எதிரி மாரி பார்க்குறாங்களோ, நம்மள வந்து தூஷிக்கிறாங்க தெரியுமா? அவங்கள வந்து நம்ம லவ் பண்ணணும். இது தேவன் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துக்கிற விஷயங்க. அப்போ நம்மளுடைய இதயம் நல்லா இருக்குங்க. தேவன் இப்படியெல்லாம் நம்மளுடைய இதயத்த வந்து டெஸ்ட் பண்ணுவாரு. 6வது எப்படி தேவன் நம்மளுடைய இதயத்த டெஸ்ட் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோதனைகள் மூலியமா நெறைய டெம்ப்டேஷன்ஸ் வரும். இல்லைங்களா? மாம்சீக ரீதியான டெம்ப்டேஷன்ஸு இன்னும் சொல்லிட்டே போலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13, 14. சோதிக்கப்படுகிற எவனும் ம். நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று ஆ, சொல்லாதிருப்பானாக. ஆ, தேவன் பொல்லாங்கினால் ஆ, சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஆ, அவர் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல. ஆ, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு ஆ. சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாத்தீங்களா? நம்ம மனசுல இருக்கிற அந்த கெட்ட ஆசையினால தான் டெம்ப்டேஷன் வருத்துங்க. இல்லைங்களா? இல்லன்னா வருதில்ல. சோ, தேவன் என்ன பண்றாருங்க, அந்த சமயத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? இப்போ இயேசு கிறிஸ்து கூட டெம்ப்டேஷன் வந்துச்சு. ஆனா அவர் பாவம் பண்ணல. ஒருத்தருக்கு டெம்ப்டேஷன் வர்றதுனாலயே அவர் வந்து பாவின்ட்டு இல்லங்க. டெம்ப்டேஷன் வந்தா கூட உறுதியா சத்தியத்துல வந்து நம்ம நிக்கணும். இல்லைங்களா? சோ சில சமயம் எந்த மாரி டெம்ப்டேஷன்ஸ் வரும்னாக்கா, பார்க்கக்கூடாத விஷயத்த பார்க்குற மாரி ஒரு சூழ்நிலை வரும். சொல்லக்கூடாத விஷயத்த சொல்ற மாரி ஒரு சூழ்நிலை வரும். இது மத்தவங்களுக்கு வந்து தவறு செய்கின்ற ஒரு எண்ணங்கள் வரும். அந்த சமயத்துல வந்து, நான் அப்படி பண்ணக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ப உறுதியா நிக்கணுங்க. இல்லைங்களா? சில சமயம் வந்து பெருமை வருங்க. கோவம் வரும், பொறாமை வரும். அந்த சமயத்துல என்ன பண்ணணுங்க, நான் தேவனுடைய பிள்ளை அப்படி பண்ணக்கூடாது. சில சமயம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வருங்க. இல்லைங்களா? என்ன மாரி ஆப்பர்ச்சுனிட்டினா, நான் பாவம் பண்றேன். யாருக்கும் தெரியல. தனியா தானே இருக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மாரி சூழ்நிலை வரும். அந்த சமயத்துல கூட என்னங்க, தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் அப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம யோசிக்கணும். இல்லைங்களா? சோ பிளஷருக்கு நம்ம இடம் குடுக்கக்கூடாது. பாவத்தினால ஒரு சந்தோஷம் வருது. ஆனா அந்த சந்தோஷம் வந்து கொஞ்ச காலம். இல்லைங்களா? அது வந்து இம்மீடியட்டா போயிடும். அந்த கீழ்ப்படிதலுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். இல்லைங்களா? சோ நம்ம வந்து டெய்லி ஒரு போராட்டம் இருக்குது இல்லைங்களா? நம்மளோட ஹேபிட்ஸ், நம்மளோட தாட்ஸ்ல வந்து ஒரு போராட்டம் இருக்குது. அது எப்போதுமே தேவனுக்குரியதா இருக்கணுங்க. தேவனோட நாமத்த மகிமை பண்ணக்கூடிய காரியங்கள வந்து நம்ம சூஸ் பண்ணணும். 7வது தேவன் எப்படி நம்மளோட இதயத்த சோதிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில சமயம் சில கட்டளைகள் குடுப்பாருங்க தேவன். அத நம்மளால புரிஞ்சுக் கொள்ளவே முடியாது. இப்ப ஆபிரகாமுக்கு வந்து ஒரு விஷயத்த கேட்டாருங்க. உன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்கு பலி குடுன்ட்டாருங்க. இல்லைங்களா? ஆபிரகாமுக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆனா, தேவன் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, போயிட்டு அவரோட பையன பலி குடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. என்ன மாரி விசுவாசம் பார்த்தீங்களா? அந்த மாரி தேவன் என்ன சொன்னாலும் நம்ம செய்யறதுக்கு வந்து ரெடியா இருக்கணுங்க. இதுவும் வந்து இதயத்த வந்து டெஸ்ட் பண்றாருங்க தேவன். என்ன சார்ந்து இருக்கிறானா? எனக்கு பயந்து இருக்கிறானா என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பார்க்கிறாரு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். ஜெனசிஸ் சாப்டர் 22, 1 and 2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ம். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆ. எப்படியெனில் ம். அவர் அவனை நோக்கி ஆ. ஆபிரகாமே என்றார். ம். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் ம். உன் குமாரனும் ம். உன் ஏகாஸ்துமான ஆ. உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது கூட்டிக் கொண்டு ம். மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் ஆ. அவனை தகன பலியாக பலியிடு என்றார். எப்படி இருக்குங்க அவருக்கு மனசு அப்படி சொல்லும்போது. ஆனா தேவன் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாருங்க, இம்மீடியட்டா கூட்டிட்டு போறாங்க. ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன்னா அவருடைய இதயம் தேவனுக்கு கீழ்ப்பட்டு இருந்ததுங்க. நம்மளுடைய இதயம் எப்படி இருக்கு? யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? பிராக்டிகலா நம்மளுக்கு எப்படி இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில சமயம் என்ன ஆகும்னாக்கா, லாஜிக்கலா வந்து நம்ம லைஃப் வந்து புரோகிரஸ் ஆகுற மாரி இருக்காதுங்க. ஃபைனான்சியலா நம்ம வந்து ஸ்டேபிளா இல்லாத மாதிரி தோணும். ஆனாலும் நம்ம என்ன நினைக்கணும்னாக்கா, இல்ல தேவன் பார்த்துக்குவாரு. இல்லைங்களா? தேவன் பார்த்துக்குவாரு. நான் ஏன் கவலைப்படணும்? வீடு இல்லையா? தேவன் நிச்சயமா பார்த்துக்குவாரு. இவ்வளவு நாள் காப்பாத்துனாரு தேவனு. இனிமேல் கையா விட்டுருவாரு. நிச்சயமா வழி நடத்துவாரு. நம்ம ஏன் அதுக்காக பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியா நிக்கணுங்க.
இல்லைங்களா? சோ நம்ம ஒருத்தரை மன்னிக்கிறதுக்காக தான் தேவன் நம்மள கூட்டிட்டு வந்துக்கிறாருங்க. யார மன்னிக்கணும்னாக்கா, அவங்க வந்து டிசர்வ் இல்லங்க அதுக்கு. இல்லைங்களா? நமக்கு விரோதமா பெரிய தவறு பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி இருக்கிறவங்கள வந்து நம்ம மன்னிக்கணும். இது வந்து பிராக்டிகலா வந்து கரெக்ட் மாரி தெரியல. இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப இல்லாஜிக்கலா இருக்குது. ஆனா தேவன் இத தான் பண்ண சொல்றாருங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள தேவன் வந்து பண்ண சொல்றாருங்க. நம்மள சபிக்கிறவங்கள ஆசீர்வதிக்க சொல்றாரு. அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்றாருங்க. இது எப்படி இருக்குதுங்க? சென்ஸ்லெஸ்ஸா தான் தெரியுது இல்லைங்களா? மனுஷரோட பார்வையில பார்க்கும்போது, எப்படிப்பா அது? ஒருத்தர் நம்மள சாவ விடுவாங்களாம். அவங்களுக்கு நம்ம எப்படிப்பா ஜெபம் பண்ண முடியும்? அவங்கள எப்படி ஆசீர்வதிக்க முடியும்னு தோணும். ஆனா தேவன் இத தான் பண்ண சொல்றாருங்க. இல்லைங்களா? தேவன் வந்து நெறைய விஷயங்கள வந்து நம்மள பண்ண சொல்லுவாருங்க. ஊழியத்த பண்ண சொல்லுவாரு. சரியான டிசிஷன் எடுக்க சொல்லுவாரு. இல்லைங்களா? நம்மளுக்கு கிளாரிட்டியே இருக்காது. எப்படி இத வந்து பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனா தேவன் என்ன சொல்றாருனாக்கா, "நீ நடுப்பா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தேவன் நம்மளுக்கு குடுக்குற கட்டளைங்க. இல்லைங்களா? நம்ம வசனத்த வந்து கீழ்ப்படியணும். கல்ச்சர் என்ன சொல்லும்? நமக்கு சுத்தி இருக்கிறவங்கலாம் வேற மாரி இருப்பாங்க. உலகத்தரமா இருப்பாங்க. அவங்கள பார்த்து வந்து நம்ம முடிவு பண்ணக்கூடாதுங்க. இப்படி இருக்கணும்ன்ட்டு. வசனம் என்ன சொல்லுதோ, அதுக்கு ஏற்றபடி வாழணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இதுங்க. பிராக்டிகலா பார்க்கும்போது உலகத்தார் மாரி தான் யோசிக்கணும்னு நம்மளுக்கு தோணும். ஏன்னா, அவங்க நல்லா இருக்கிற மாரி நம்ம கண்களுக்கு தெரியுங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? அப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு. இல்லைங்களா? எப்பவுமே வந்து விசுவாசியா இருக்கணுங்க. அவுட்கம் என்ன வருதுன்றது செகண்டரி. நான் தேவன் சொன்ன வார்த்தையை நான் செய்வேன் அப்படிங்கிற உறுதிப்பாடு நமக்குள்ள இருக்கணும். 8வது விஷயம், எப்படி தேவன் நம்மளுடைய இதயத்தை சோதிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யார் மூலியமானா நம்மள வந்து கரெக்ட் பண்ணுவாருங்க தேவன். எல்லா மனிதர்களுக்குள்ளும் தவறுகள் இருக்கும். இல்லைங்களா? நம்ம கூட இருக்கிற நம்ம மனைவி மூலியமா நம்மள வந்து கரெக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கரெக்ட் பண்ணலாம். ஆவிக்குரிய சகோதர சகோதரி மூலியமா தேவன் வந்து நம்மளுக்கு எச்சரிப்பு குடுத்து, நம்மள வந்து கரெக்ட் பண்ணலாம். நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைங்களா? அத எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மனம் மாறணும். அதற்காக தான் வந்து தேவன் சொல்றாருங்க. வாரம் வந்து என்னாங்க சப்ஜெக்ட்ஸ் மூலியமா தேவன் நம்மளுக்கு சொல்றாரு. நம்ம அத வந்து எப்படி எடுத்துக்கிறோம்? நம்மளுடைய இதயம் வந்து கீழ்ப்படிதல் உள்ள இதயமா இருந்தா, இமிடியேட்டா அது நல்லபடியா எடுத்துட்டு என்னாங்க நம்ம மாறணும்னு முயற்சி எடுப்போம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எபிரியர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஹீப்ரூ சாப்டர் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ ஆ, அவனை அவர் சிட்சிக்கின்றார். ஆ, தாம் ஏற்றுக்கொள்கின்ற ஆ, எந்த மகனையும் ஆ, தண்டிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆ. பாத்தீங்களா? தண்டிக்கிறார் அப்படின்ட்டு எழுதி இருக்குது. அதாவது யார வந்து அவர் லவ் பண்றாரோ, அவங்கள வந்து கரெக்ட் பண்ணுவாருங்க. நம்ம தவறான வழியில போறதுக்கு அவர் விடமாட்டாருங்க. கரெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. சப்ஜெக்ட்ஸ் மூலியமா, பைபிள் வசனத்தின் மூலியமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, இல்லைங்களா? ஃபேமிலி மூலியமா, நம்ம ஆவிக்குரிய சகோதர சகோதரி மூலியமா நம்மள வந்து திருத்திட்டே இருக்காருங்க. கைட் பண்ணிட்டே இருப்பாரு. அத வந்து நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும். இல்லைங்களா? யாராவது ஒருத்தர் வந்து நீ பண்றது தப்புன்னாக்கா, நம்ம வந்து இம்மீடியட்டா ரிட்டாலியேட் பண்ணக்கூடாது. "நீ எனக்கு சொல்றியா? நீ என்ன மாரி ஆளு?" அப்படியெல்லாம் கேட்கக்கூடாதுங்க. யோசிச்சு பார்க்கணும். அவர் சொல்றது கரெக்ட்டா? நம்ம அப்படி பிஹேவ் பண்ணோமா? தேவன் தான் வந்து இத வந்து உணர்த்துறாரு. நான் மாறணும் அப்படின்ற எண்ணம் நம்ம வந்து வச்சுக்கணுங்க சகோதர, சகோதரி. இப்போ தாவீது என்ன பண்ணாருங்க, "நீ தான் அந்த மனிதன்" அப்படின்ட்டு தீர்க்கதரிசி சொல்லும்போது அவர் ஏத்துக்கிறாரு. சண்டை போடல போயிட்டு அவர அடிக்க போடலங்க. அதனால தான் தேவன் வந்து தாவீத ஆசீர்வதித்தாரு. காரணம் என்னன்னாக்கா, அவரு கரெக்ட் பண்ணும்போது ஏத்துக்கிறாருங்க. ஒரு வசனத்தின் மூலமா தேவன் நம்மகிட்ட வந்து பேசலாங்க. இல்லைங்களா? ஒரு செர்மன் மூலியமா பேசலாங்க. இதெல்லாம் தேவன் நம்மகிட்ட கரெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற விதங்கள். அத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இல்லைங்களா? நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க நம்மள வந்து கரெக்ட் பண்ணும்போது பாசிட்டிவா எடுத்துக்கணும். சில சமயம் நம்மளுக்கு வருகின்ற எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலியமா, கான்சிக்வென்சஸ் மூலியமா நம்ம பண்றது தவறு அப்படின்றது நம்மளுக்கே தெரிஞ்சிடும். இல்லைங்களா? அதோட பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்போதே, தேவன் நம்மள வந்து நாங்க கரெக்ட் பண்றாரு அப்படின்றத உணர்ந்து அதுலருந்து வெளிய வந்துடணும். இல்லைங்களா? ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டு தேவன் காட்டுறாரு. இதெல்லாம் நம்ம லைஃப்ல நடக்கும். ஸோ அத வந்து நம்ம இதயம் நல்லா இருந்தா ஏத்துக்கோங்க. ஸோ இப்படி எல்லாம் வந்து இதயத்த வந்து சோதித்து பார்க்கிறாருங்கோ. இன்னைக்கு தேவனிடத்துல நம்ம போயிட்டு, நம்ம ரொம்ப ஊக்கமா ஜெபம் பண்ணலாங்க. நம்ம இதயத்துல தவறான எண்ணங்கள் இருந்தா தேவன் அத வெளிச்சம் போட்டு காட்டி, அதுலருந்து நம்ம வெளிய வந்து செம்மையான வழியில நடக்கும்படி தேவன் நம்மள வந்து மாற்றட்டும். கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை வந்து தேவன் வைக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம ஜெபிக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ so மச். ஆமென்.